உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தட்டுல கிடக்கிற கல்ல தூக்கி வெளியில போடுற மாதிரி அந்த ஆளை தூக்கி இந்த வீட்டை விட்டே துரத்தணும். ஆதரிக்க ஆள் இல்லாம அந்த ஆள் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அனாதையா வக்கத்து தெருவுல திரியணும். அதால என்னோட ஆசை. அது முடியுமா அத்தை? முடியும் டி. வேற இடத்துக்கு போனா இந்த ஆள் அடங்கிடுவாரா இல்ல நமக்கு தொந்தரவு கொடுக்காம தான் இருப்பாரா? சொல்லு பாக்கலாம். அது என்னமோ சரிதாமா. உலகத்துல எந்த மூலையில போய் இருந்தாலும் இந்த ஆள் நம்மள தேடி வந்து சாகடிப்பாமா. ஓடி ஒளியறத விட போராடி ஜெயிக்கிறது தான்ல முக்கியம். இந்த மாதிரி எல்லாம் பேசாத. மா, அத்தானுக்காவது போனை போட்டு சொல்லிடலாம்லம்மா. சொல்ல கூடாது. அவன்கிட்ட சொன்னா பிரச்சனை வேற திசையில வரும். அப்படி நடக்கணும்னு தானே உங்க அப்பா இத்தனையும் செய்யறாரு. வேற என்னத்த செய்ய? அப்ப பேசாம இருக்க சொல்லுதியா? வருவான்டி. என் மவன் முத்துப்பாண்டி வருவான். தட்டி கேட்கணும்னா அவன் தாண்டி கேட்கணும். முத்துப்பாண்டி வரட்டும். அவன்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். மா, அக்கா தாம்மா கால் பண்ணுது. அத்தாங்கிட்ட சொல்லக்கூடாது. அக்கா கிட்ட நான் சொல்லிட போறேம்மா. ஹலோ அக்கா. இல்ல குடுல. ஹலோ ஹலோ. கிளே வேணாம்ல. உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் பரணியோ சம்முவமோ சண்டைக்கு வரணும். அத வச்சு ஏதாவது செய்யணும்னு தாம்ல துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவகிட்டயும் நீ சொல்ல வேணாம்ல. மா, ஐயோ அக்கா எதுக்குடா போனை கட் பண்ணி கேட்டா என்னத்தம்மா சொல்ல? மா, போன் வருதுமா. இலை என்னத்தையாவது சொல்லல. ஆனா நடந்தது மட்டும் சொல்லிராத. அம்பிட்டுதான் நான் சொல்லுவேன். ஹலோ அக்கா. டேய், ஏன்டா போனை கட் பண்ணி விடுற? அக்கா நான் கட் பண்ணலக்கா, தானா கட் ஆயிடுச்சு. சரி போ. நீ வீட்டுக்கு போனியா? அங்க அப்பா குதி குதின்னு குதிச்சாரா? என்னாச்சு சொல்லு. சொல்லாத. பெருசா ஒன்றும் ஆகலக்கா. வழக்கம் போல காட்டு கட்டுன்னு கத்திருந்தாருக்கா, அவ்வளவுதான். டேய், அவர் கோவத்துல எசக்கி கிட்டயும் அம்மா கிட்டயும் பிரச்சனை எதுவும் பண்ணலல்ல? அக்கா இல்லக்கா, இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. பாடா, இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ சொல்ற வரைக்கும் உசுரே என் கையில இல்ல. நான் கூட அந்த ஆளு ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவாருன்னு பயந்துட்டே இருந்தேன். அது அவரோட குணம்தான். விடு, அவர் பாட்டு கத்திட்டு போட்டோம். சரியா? சரிக்கா, நான் வச்சிடறேன். மா, இப்போதைக்கு போய் சொல்லியாச்சு. ஆனா உண்மையை ரொம்ப நாளைக்கு ஒளிச்சு வைக்க முடியாது. அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. ஏம்ல தூங்கிட்டியா? இன்னும் இல்ல. போன் அடிச்சா? யாருக்கு போன் பண்ணி விசாரிக்கணும்? எனக்கு தெரியும்ல, நீ எஸ்சிக்கு போன் பண்ணி விசாரிச்சிருப்ப. நான் எதுக்கு போன் பண்ண? நீயாச்சும் உன் தங்கச்சியாச்சு. உன் அப்பாவை கீழே தள்ளினதுக்கு என் அப்பாவோட வேட்டிய உருவெடுத்த. அதுல உன் தங்கச்சி பாதிக்கப்படுறா. இதுல நான் போன் பண்ணி விசாரிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? இல்ல, எனக்கு தெரியும்ல. ஒன்னு சிவபாலனுக்கு போன் அடிச்சிருப்ப, இல்ல அத்தைக்கு போன் அடிச்சு விசாரிச்சிருப்ப. ஒன்னும் நடக்கலன்றதுனால தானே இப்ப நார்மலா கூலா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல சும்மா சொல்லாதல. என் தங்கச்சிகளுக்கு ஒண்ணுனா நீ தானே முதல்ல போய் நிப்ப. அது தெரியாத எனக்கு. எசைக்கு இப்ப ஏதாச்சும் ஒன்னு ஆயிருந்தா எட்ரா வண்டியா சம்முவா போய் அப்பன ஒரு வழி பார்த்தலான்னு சொல்லிருக்க மாட்டியா? டேய், இதெல்லாம் உனக்கு புரியுதா? அதெல்லாம் புரியும்ல. நான் உங்ககிட்ட சொல்றதில்ல, அவ்வளவுதான். ஒரு தடவை கூட நீ என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்லையே. இல்லே, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டாரு போவ. இல்லே, நம்ம ஊர்லயே பட்டணம் வரைக்கும் போய் டாக்டருக்கு படிச்ச ஆளே நீதான். நீ ஊசி கையுமா இல்லாம எனக்கு காப்பி எடுத்து வந்து கொடுக்க, என் அப்பனுக்கு மாத்திரை மருந்து தண்ணியெல்லாம் எடுத்து வந்து கொடுக்க, என் தங்கச்சிகளுக்கு தாயா இருந்து கனிய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புத, ஒருத்திக்கு சோத்தெல்லாம் கட்டி காலேஜுக்கு அனுப்புத.
இம்புட்டு செய்திய இல்ல நான் கவனிக்காம இருக்கேன்னு நினைச்சியா? எல்லாம் கவனிச்சுதான் இருக்கேன். என்ன உங்ககிட்ட சொல்றது இல்ல. ஏம்ல இப்போன்னு சொல்லுவா, நீ குணத்துல மட்டுமா, அழகுலயும் தங்க செலல. நீ எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம், எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது நாங்க செய்த புண்ணியம். பாருடா, அண்ணா இன்னைக்கு ரொமான்டிக்கா பேசுறாரு. என்னது அண்ணனா? அண்ணன்க இல்லை, நீ எதுக்கு நீ அண்ணன் சொல்லுத? அவளுகளுக்கு தான் நான் அண்ணன், உனக்கு நான் ம், என்னது? அண்ணா இல்லைன்னு சொல்ல வந்தேன். சரி, அண்ணா இல்லனா வேற என்ன? அண்ணா இல்லைன்னா அதான் ஊர்ல கல்யாணம் ஆனவங்களாம் புருஷனை கூப்பிடுவாள்ல, அதான். என்ன பார்க்க ஆள ஆரம்பிச்சு இன்ல முடியுமே. ம், அண்ணன். ஐயோ இல்லை, நீ என்னை சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்ல. ஆள் ஆரம்பிச்சு இன்ல முடியும், நடுவுல இத்து தான் இருக்க. இப்ப சேர்த்து சொல்லு. ஓ, அதான் கரெக்டா? இல்லை, இத்து உள்ளார வருங்க, இத்த விட்டு சொல்லுத. இத்தா? இத்து தா இன். ஆ, இத்து இத்த எப்படிடா சொல்றது? நீ என்ன சொல்ல வேண்டாம், தெரிஞ்சிட்டே விளையாடுத. போட்டி, நான் போய் படிக்க. அத்தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் கவிதை பாடு. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அவர் கையைத்தான் தொட்டு மெல்லத்தான் வந்து கையைத்தான் எப்படி சொல்வேனடி. டேய், என்னடா நீ பாட்டு கை தட்டிட்டே இருக்க? இங்க என்ன லைட் மியூசிக் கச்சேரியா போடுறாங்க இங்க? நீ இப்படியே ஃபன் பண்ணிட்டே இருந்தா எங்க அப்பா கிட்ட விட்ட சவால்ல உன்னால ஜெயிக்கவே முடியாது. இல்லை, எதை சொல்லுத? இல்லை, நான் தான் கேட்டுட்டு இருக்கல, நீ பாட்டு சிரிச்சா என்ன அர்த்தம்? இது உங்க அப்பா பேச்சு எழுத்தப்ப கேவலமா ஒண்ணு நினைச்சேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. என்ன நினைச்ச? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. இல்லை, அதான் நினைச்சுட்டல. புருஷன்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு இப்போ உனக்கு? இல்லடா, சவால்ல ஜெயிக்கணும்னு அவரோட வேட்டியை கழட்டினா மட்டும் பத்தாது. என்னோட டேய், வேற எப்படிடா பேச சொல்ற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.